345. குந்தி தான் தன் தாய் அப்படிங்கிறத எதை வச்சு செக் பண்ணி கர்ணன் கண்டுபிடிச்சான்? குந்தி தான் தன்னுடைய தாய். பிகே குந்தி போட்டிருந்த பட்டு துணி அதை அவங்க மேல புடவையை போத்தி பார்த்து. அதனால பிகே. அடுத்தது கிருத்திகா 351 இருந்து 360. 351. பானுமதி துரியோதனுடைய மனைவி கர்ணனோட சொக்கட்டான் ஆடிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு எழுந்துக்கிறான். எழுந்துக்கும் பொழுது கர்ணன் எதை பற்றி இழுத்தான்? இடுப்புல இருந்த ஒட்டியானத்தை. அதுக்கு பேர் என்ன? மேகலை. 10 மார்க். அடுத்தது 361 இருந்து 370. கலாவதி 62. கண்ணன் அமாவாசையை எந்த திதி என்று கடைபிடித்தான்? அமாவாசையை என்னைக்கு மாத்தினான்? எந்த திதியில மாத்தினான்? முதல் அடுத்த நாள் நடக்க வேண்டிய அமாவாசையை முதல் நாள் மாத்தினான் இல்லையோ, அது எந்த திதி? அமாவாசை முதல்ல மாட்டிக்கிட்டீங்க. ஐஸ்வர்யா, விகேஷ். ஆனா இந்த வார்த்தையை நான் சொல்லல. சரி, வேற நம்பர் சொல்லுங்க. சதுர்தசி. ஆனா இது ஜெனரல் நாலேஜ் இருக்கணும். ஜெனரல் நாலேஜ் இருக்கணும் நமக்கு. அமாவாசைக்கு முதல் நாள்ங்கிறது சதுர்தசிங்கிறது தெரியணும். பரவாயில்ல, இதை கேன்சல் பண்றேன். உங்களுக்கு வேற நம்பர் சொல்லுங்க. 361 இருந்து 370. 64. அது வேணாம். அதுதான் இப்போ விடையை நீங்கள் சொல்லி முடிச்சிட்டீங்க. அது என்ன கேள்வி? அடுத்தது 370க்குள்ள 65. சரி. இராவானை யார் பலி கொடுத்தார்கள்? இராவானை யார் பலி கொடுத்தது? அவரை வெட்டினது யார்? ஆரை. இப்ப நீங்க விதி மீறல் பண்ணலாமா? அடுத்தவங்க வாய்ப்பு போயிருச்சுல்ல. சரி, போச்சு. அவ்வளோ மார்க் கிடைக்காது. யாராவது சொல்லி எல்லாரும் தெரியுமாப்பா? தெரியும். 5 மார்க் போயிடுச்சு உங்களால. மற்றவங்க இன்னொரு தடவை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க மார்க் குறைச்சிடும். சரி, ஐஸ்வர்யா மார்க் கிடையாது. யாருக்கு கிடையாது? டபுள் ஆன்சருக்கு மார்க் கிடையாது. 371 இருந்து 380. அப்படி போடும். பாண்டவர்கள் பக்கத்துல அதிரதராக நியமிக்கப்பட்டதுல ஒருத்தர். யாராவது ஒருத்தர் சொல்லணும். அதிரதர். இதை நீங்க குறிப்பு எடுக்க விட்டுருப்பீங்க. வேகமா சொல்லிப்போம். அதுல மாட்டீங்க. நாளைக்கு எழுதிக்கங்கன்னு நான் சொல்லிட்டேன். டைரியை பார்த்து. அதிரதர்ல 4 பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் சொன்னா போதும். பாண்டவர்கள் பக்கத்துல 4 பேர்ல ஒருத்தர் சொன்னா போதும். சரி, விகேஷ். குரு. அருண். சுபாஷ். லதா. கவிதா. சந்திரலேகா. சரியான பதில் பீமன், அர்ஜுனன், அபிமன்யு. இந்த 4 பேர் தான் பீமன். பரவாயில்ல, ஈஸியான ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். ஓஹோ, சரி. அடுத்தது யாரு கேள்வி? யுகேஷ். 381 இருந்து 390. 382. பரசுராமரிடத்திலே பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கொள்வதற்காக கர்ணன் என்ன வேடத்தை அணிந்து போனான்? தான் யார் என்று சொல்லி கொண்டு போனான்? சரியான பதில். பிராமணன் அல்லது அந்தணன் என்று சொன்னான். 10 மார்க். அடுத்தது ஐஸ்வர்யா. ஸ்ரீகுரு. இப்படி போயிட்டு இருக்கா? சரி, சாரி. ஸ்ரீகுரு நம்பர் 391 இருந்து 400. 391 சார். வெரி குட்.
மாட்டிக்கிட்டீரா? பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லுகிறார், யாருக்கு பல புத்திகள் இல்லாமல் ஒரே புத்தி இருக்கும். எப்படிப்பட்டவனுக்கு ஒரே புத்தி இருக்கும், பல புத்தி இருக்காது. எப்படிப்பட்டவனுக்கு அந்த புத்தி இருக்கும். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் ஒரே புத்தி இருக்கும். அருண், சுபாஷ், நீங்க எப்படியோ ஒரு கேள்விக்கு ஒன்று தப்பா பதில் சொல்ல நிம்மதியா இருக்கு. நீங்க நீங்க ஐஸ்வர்யா இருங்க இருங்க. யாருக்காவது தெரியும் ஆடியன்ஸ்ல? மன உறுதி உள்ளவன், திடமனம் பெரு. மன உறுதி இருக்கிறவனுக்கு புத்தியில சஞ்சலம் இருக்காது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்மா. அதனால யாருக்கு மார்க்ல கிறிஸ்துமஸ் மார்க் என்ன 0 வாங்காம விட்டீங்கல்ல. அதனால 401 யாரு? அருண். 401 இருந்து 410. 402. பீஷ்மர்கிட்ட போய் கேட்கும் பொழுது, என்ன செய்தால் நீங்கள் உயிரை துறப்பீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இறந்து போவீர்கள், உங்களை எப்படி சாகடிக்கிறதுன்னு கேட்கிறான் பீஷ்மர். அதுக்கு அவர் என்ன சொல்றாங்க? அடுத்தது சுபாஷ். 411 இருந்து 420. 420. வெரி குட். இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கும் பொழுது இந்த பலி கொடுத்தாங்கல்ல, இந்த இராவான்னு ஒருத்தன், அவன் அந்த வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறவன், அவன் ஒரு நாள் சண்டையில கலந்துக்கிறான். பல்வேறு உருவங்கள் எடுக்கிறான். அதுல குறிப்பா ஒரு உருவம் எடுத்து சண்டை போடுறான். அது என்ன உருவம், என்ன வடிவம் எடுத்து அவன் சண்டை போடுறான்? குறிப்பா ஒரு வடிவம் எடுத்து சண்டை போடுறான். அவன் என்ன வடிவம் எடுத்து சண்டை போடுறான்? அவ்வளவுதான். பாம்பு வடிவம் எடுத்தான். அவன் தான் அலம்பூஜாங்கிறவன் கருட வடிவம் எடுத்து போடுறான். ரைட், வெரி குட். நீங்க 421 இருந்து 430. 21 இருந்து 430. 22. இந்த அலம்புஜன் சொன்னோம் இல்லையா, அவன் யார்? அவன் யாருடைய தம்பி? அப்படி கூட கேட்கிறேன். அலம்புஜன் யாருடைய தம்பி? எப்படி ஒரு ஆன்சர் சொல்லிட்டீங்க? தப்புதான். கவிதா? மகாசுரன். 5 மார்க். ரைட், நீங்க சொல்லுங்க. 431 இருந்து 440. 432. இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்றோம் இல்லையா, அதுல இந்த உத்தராயணம் தேவர்களுக்கு எதற்கு சமமானது? பகல் நேரம். 10 மார்க். சந்திரலேகா. 441 இருந்து 450. 447. சரி. பாண்டவர் பக்கத்துல சக்கர வியூகத்தை உடைக்க தெரிந்தவர், விளக்க தெரிந்தவர் யார்? இன்னும் சார் அபிமன்யுக்கு வந்து தெரியாது, ஆனா அது உடைக்க தெரியுமே. உடைக்க தெரியும். வெரி குட். ரைட், நான் கேட்டது ஒருத்தர் தான். அபிமன்யுக்கும் அபிமன்யுக்கு தான் தெரியும். சரியான விடை 10 மார்க். மார்க் சொல்லுங்க. டோட்டல் தான். இதெல்லாம் எப்படி சொன்னீங்க? சொல்லுங்க. Chandralekha 50 marks, Kavita 45 marks, Lata 20 marks, Subhash 20 marks, Varun 30 marks, Sri Guru 35 marks, Mukesh 35 marks, Aishwarya 30 marks, Palavati 30 marks, Kritika 50 marks, Nagatnam 30 marks. Time break, Chandralekha and Kritika.